ஹாய் டவ்ஸ். ரொம்ப நாளாக இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கும் கிரிட்டுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்துச்சு. நான் இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஓரளவு எனக்கு புரிஞ்சுச்சு. ஸோ அந்த புரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லிடலாமே. என்னென்னா மெயினாக வந்து வேர்ட் ப்ரெஸ்லேருந்து தான் நான் அதை கற்றுக்க முடிஞ்சுச்சு. நார்மலாக HTML CSS யூஸ் பண்ணுறப்ப என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. பட் வேர்ட் ப்ரெஸ்ஸில் ஒரு ஃப்ளெக்ஸோ கிரிட்டோ யூஸ் பண்ணலாம் புரிஞ்சுச்சு. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு. மெயினாக ஃப்ளெக்ஸுனால் சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னால் ஒன் டைமென்ஷனல் லேஅவுட். ஒரே நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்கள் இமேஜ், இந்த கர்சர் கிட்ட ஒரே நேரத்தில் அட் அ டயத்தில் நீங்கள் ரோ அல்லது காலத்தை தான் நீங்கள் வந்து அலைன் பண்ண முடியும் ஃப்ளெக்ஸில். அதுவே கிரிட்டுனா கிரிட்டில் வந்து நீங்கள் ஹோல் லேஅவுட்டு, அதாவது இட் இஸ் கிரிட் வந்து 2 டைமென்ஷனல் லேஅவுட். அது வந்து ரோவையும் பண்ணலாம், ஒரு இதுக்குள்ளே காலத்தையும் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரோ, இங்கே காலம், இங்கே ஒரு காலம், இங்கே ஒரு காலம், 3 காலம் வச்சுருக்காங்க, திருப்பி ரோ. இந்த மாதிரி இருக்கிறதா கிரிட்டு. அதாவது ஃபுல் லேஅவுட்ஸ்லாம் மேக்ஸிமம் கிரிட்டில் வந்து போட்டு இந்த மாதிரி செட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலேன். ஒரே ஃப்ளெக்ஸில் பண்ண முடியாதுல்ல, அது ரொம்ப கஷ்டம். அந்த பர்பஸோட இது கிரிட்டில் இன்னும் சிம்பிளாக நம்ம பண்ணலாம். மெயினாக ஃப்ளெக்ஸ் வந்து எதுக்குன்னா நேவ் பார்லனா ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஸ்பேஸ் பிட்வீன் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது ஃப்ளெக்ஸ் அண்டு ஸ்ட்ரெச்சு. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கிரிட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. லேஅவுட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிரிட்ஸு. யூஸ் கேஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் லேஅவுட்டு கிரிட்டு, ஃப்ளெக்ஸ் வந்து சிங்கிள் ரோ லைக் நேவிகேஷனு, ஒரே டைரெக்ஷனில் அலைன் பண்ணுறது, ஆக்சிஸ் கண்ட்ரோலு, இதுக்கெல்லாம் வந்து ஃப்ளெக்ஸ் தான் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வேர்ட் ப்ரெஸ்ஸில் செய்யப்பட்ட வெப்சைட். பார்த்தீங்கன்னா பாருங்கள், நேவ் பார் நான் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ பாருங்கள் இந்த செக்ஷன் இருக்குல்ல, இந்த செக்ஷன், இந்த டைட்டில் செக்ஷன் வந்து நான் இங்கே ரோவாகவும் போட்டிருக்கேன், அதே நேரத்தில் காலமாகவும் என்னால் வந்து அலைன் பண்ண முடிஞ்சதுக்கான நான் கிரிட் யூஸ் பண்ணது தான். ஸோ கிரிட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான லேஅவுட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் அதை லைவாக இது எப்படி ஒரு கிரிட்டோ ஃப்ளெக்ஸோ பண்ணுறதுங்கிற ஒரு மேக்கிங் வீடியோவும் போடுறேன் கைஸ்.